இவங்க பேர் திருநங்கை மேக்னா எர்ணாவூர் பகுதியில் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து மார்க் பாஸ் மார்க் எடுத்தாங்க. திருநங்கைன்னு வராத பெண்ணுன்னு ஒரு அடிப்படையில் வந்து அவளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கல. ரெண்டாவது வந்து அதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். 4-5 இடத்துல வந்து நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம். நாங்கள் எங்களுக்கு எங்கேயுமே செயல்படலை. அது இல்லாமல் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த திருநங்கைகளுக்கு வந்து தாட்கோல் ஒன்று தருவாங்க சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு. அதை வந்து எங்களை ரொம்ப அலக்கழிக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். வணக்கம், என் பேர் இளங்கோ. நான் இரா ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும் அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நம்ம ரேஷ்மா லயா வந்து அவங்களுடைய பழைய வாழ்க்கையான யாசகம் எடுத்து அவங்க பழைய வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் ஒரு டிக்னிஃபைடான ஒரு லைஃப், ஒரு கௌரவமான ஒரு இதுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவங்க நல்லதை ஒன்று யோசிச்சாங்க. அந்த யோசனையை வந்து அவங்களுடைய அம்மாவான சௌந்தர்யா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க. அவங்க எங்ககிட்ட வந்தாங்க. நாங்கள் வந்து புதிய பாதை அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவை வந்து ஸ்ரத்தா ட்ரஸ்டோட சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவை வந்து பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக அது எல்லாமே அமைஞ்சப்போ சரி, அப்போது அவங்களுடைய ஒரு சிறுதொழில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன புஷ், ஒரு சின்ன உதவி தான் தேவைப்பட்டுச்சு. அந்த உதவியை நம்ம எல்லாரும் செய்யலான்னு நினச்சோம். சரி, இதுக்கு அப்ரூவல் இதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்றப்போ ஸ்டேட் கமிஷனர் குமாரி மேடம் கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் தான் கொடுத்தோம். அவங்க உடனே அதை எல்லாத்துக்குமே சரி பண்ணாங்க. ஸோ அது எல்லாமே நடந்து இப்போ வந்து ஒரு புதிய துவக்கமாக, ஒரு புதிய பாதையாக லேயா அவங்க வந்து இந்த தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய ஒரு சின்ன டீ கடையாக மட்டுமே இது இருந்துடக்கூடாது. அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து இந்த மாதிரி நிறைய திருநங்கைகள், நிறைய டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு எல்லாருமே புதிய தொழில் முனைவோராக மாறணும் அப்படிங்கிறதா எங்களுடைய ஆசை. அதோடைய சிறிய தொடக்கம் தான் இது. நன்றி. ஆமாம், அந்த என்ஜிஓ நான் வந்து இரா ஃபவுண்டேஷன் ஒரு ஃபவுண்டேஷனுடைய ஃபவுண்டர் தான். நான் என்னுடைய ஃபவுண்டேஷனும் ஸ்ரத்தான்னு அவங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்காங்க. அவங்க பேர் வந்து நர்தனா. 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணுறோம். எங்களுடைய இனிஷியேட்டிவ் தான் புதிய பாதை அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். அந்த புதிய பாதைங்கிற இனிஷியேட்டிவே என்னென்னா, இந்த மாதிரி வந்து திருநங்கைகள் அவங்க புது லைஃப்பை வந்து ஆரம்பிக்கணும். டெஸ்டிடியூட் விமென்ஸ் அவங்க புது லைஃப்பை ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் அவங்களால புது லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த சின்ன புஷ்ஷை வந்து எங்களால் முடிந்த
உதவினால நாங்கள் செய்கிறோம். சரி, இப்போ நீங்கள் லியாவுக்கு உதவி பண்ணீங்க. இந்த மாதிரி நிறைய திருநங்கை உலகம் ஃபுல்லாக இருக்காங்க, இந்தியாவில் இருக்குது, இப்போ தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்படிப்பட்ட உதவி தேவைப்பட்டால் எங்கே அணுகவும் நினைக்க சொல்கிறீங்க? இப்போது நிறைய இது மாதிரியான இவங்கெல்லாம் இருக்காங்க. நாங்கள் கம்யூனிட்டியோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணுறோம். சௌந்தர்யா அவங்களுடைய கம்யூனிட்டிஸோட ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி 5 வருடங்களுக்கு முன்னாடி வந்து இங்கே சுனாமி குவார்ட்டர்ஸில் ஒரு 15 பேரை அப்போ இருந்த ஆகாஷ் அப்படிங்கிற நார்த் ஜோனுடைய கமிஷனர், அசிஸ்டன்ட் கமிஷனர் மூலிமா இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தூய்மை தொழிலாளர்களாக ஒரு வேலையை வந்து இங்கே கார்பரேஷனில் வந்து வாங்கி கொடுத்தோம். அப்போ இருந்து தொடர்ந்து திருநங்கைகள் கம்யூனிட்டியோட நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி கம்யூனிட்டியோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது நிறைய இந்த மாதிரியான புதிய தொழில் தொடங்கணுங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. சொல்லும்போது நாங்கள் அவங்க நிஜமாகவே அந்த மாதிரி தொடங்குறாங்களா இல்லையாங்கிறத நல்லா வெரிஃபை பண்ணி இது பண்ணி அவங்களுக்கு எங்கள் உதவிகளை செய்கிறோம். எப்போனாலுமே எங்களுக்கு வந்து என்னுடைய முகப்புத்தகத்துக்கு வந்து அவங்க எப்போனாலுமே அவங்களுடைய இதை கொடுத்தாங்கன்னா அவங்க என்ன வேணுங்கிறத எங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா அந்த உதவியை நாங்கள் செய்ய எப்பயுமே தயாராக இருக்கோம். என்னுடைய ஃபவுண்டேஷன் பேர் வந்து ஈரா ஃபவுண்டேஷன். நான் எர்ணாவூர் சுனாமி குடியிருப்போட திருநங்கைகள் குடியிருப்போர் நல சங்கத்தோட தலைவி. ஆக்சுவலாக இளங்கோ சார் வந்து எனக்கு கொஞ்சம் 5 வருட காலமாக எனக்கு வந்து ரொம்ப பரிச்சயம். ஃபேஸ்புக்கில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன், இந்த மாதிரி திருநங்கைகள் வந்து வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, கொரோனா டைமில் ரொம்ப முடங்கி இருக்கிறாங்கன்னு சொன்னேன்னா எங்களோட பதிவு பார்த்து மறுநாளே 15 பேர் திருநங்கைகளுக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வேலை வந்து அவர் வாங்கி கொடுத்தாரு. இன்றளவும் வந்து திருநங்கைகள் வந்து வேலை செஞ்சுட்டு இந்த இடத்துல ஜோன் 1ல் கௌரவமாக இருக்கிறதுக்கு காரணம் சார் ஒன்று தான். அத்தோட 2வது விஷயமாக தான் இப்போ லேயாவுக்கு வந்து நான் ஒரு உதவி அணுகியிருந்தேன். அவங்க வந்து யாசம் கேட்டுன்னு இருக்கும்போது இப்போ என்னால் முடியலம்மா, நான் படித்த படிப்புக்கு நான் எதனா ஒரு தொழில் செய்யணும்னு சொல்லும் போது சாருக்கு வந்து நான் ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து உடனே வந்து மறுநாளே வந்து ஏரியாவுக்கு வந்து பார்க்க வந்தார். பார்த்துட்டு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல பங்கு வச்சு பர்மிஷன் வாங்கி அவ்வளோ பிரச்சனையிலையும் வந்து இன்றைக்கி அந்த திருநங்கை வந்து கடை திறந்துருக்கிறான்னா சாருக்கு தான் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லணும். அதாவது எல்லா திருநங்கைகளுக்கும் திறமை இருக்குது, அணுகிற முறைன்னு ஒன்று தெரியாது. 2வது யாருக்கெல்லாம் வாய் திறந்து நம்மளோட திறமைகளை நம்ம சொன்னால் தான் மற்றவங்க உதவி செய்வாங்க. நம்ம வீட்டிலே இருந்துன்னு நம்மளுக்கு உதவி செய்யுங்க யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. இனி வரும் காலங்களில் நம்மளுடைய ஈரா ஃபவுண்டேஷனும் சரதா ட்ரஸ்ட்டும் வந்து நம்ம திருநங்கை மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்வாங்க. யாருக்கான எதுனா உதவி இருந்தால் இளங்கோ சாரி எங்களை யாருன்னா தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக சொந்த காலில் நின்று நம்ம வேலை செய்யணுன்ற எல்லா திருநங்கைகளுக்கும் முன்வரத்துக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது. நன்றி, வணக்கம். நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வந்து நான் 2 கோரிக்கை வைக்கிறேன். இவங்க பேர் திருநங்கை மேய்க்கனா எர்ணாவூர் பகுதியில் இருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து பாஸ் மார்க் எடுத்தாங்க. திருநங்கைன்னு வராத பெண்ணுன்னு ஒரு அடிப்படையில் வந்து அவளுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கல. 2வது வந்து அதுக்கான ஒரு தகுதி இருக்கணும். 4-5 இடத்துல வந்து நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு எங்கேயுமே செயல்படலை. அது இல்லாமல் ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த திருநங்கைகளுக்கு வந்து தாட்கோல் ஒன்று தருவாங்க சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு. அதை வந்து எங்களை ரொம்ப அழைக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு 20-30 பேர் நாங்கள் போய் கேட்கும் போது இன்னும் அழைக்க வைக்கிறாங்க. அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்கள் தாட்கோல் லோனில் இருக்கிற திருநங்கைகளுக்கு ஏதாவது எங்களுக்கு முதலுதவியை அது ஒரு விஷயம் பண்ணணும். 2வது இந்த படித்த திருநங்கைகளுக்கு ஒரு அரசு வேலை கிடச்சின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அரசாங்கம் வந்து எங்களை ரொம்ப கை தூக்கி விடுது, கீழே இறக்கக்கூடாத எங்களை இன்னும் நல்லா தூக்கி விட்டு நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து நீங்கள் எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லியிருக்கிறீங்க. நீங்கள் பண்ணுவீங்கன்ற எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இருக்கிறேன் குட்டி. நன்றி, வணக்கம். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மாட்ட ஒரே ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன். நான் ஒரு தனியாக சுயமாக தொழில் செய்யணுமா அப்படின்னு சொன்னோன்னே சாரி மேமையும் என்னை வந்து பார்க்க வச்சு அவங்க வந்து எங்களுக்கு தேவையான அடிப்படை என்னென்ன தேவையோ அதெல்லாம் எனக்கு மேமும் சாரும் அவளை ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்போ ஒரு கடை வச்சு இப்போ இது என்னோடய கடை, சொந்தமான கடை அப்படின்னு இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. சுயமாக தொழில் செய்கிறேன், சமுதாயத்தில் நானும் ஒரு சுயமாக உழைக்கிறேன்னு எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ, நன்றி. டாக்டர் நர்த்தனா, ஷர்தா சேரிட்டபிள் ட்ரஸ்டோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. எனக்கு இளங்கோ சார் அவங்களோட ஃபவுண்டேஷன் பற்றி ஐ நோ ஹிம் ஃபார் மோர் தேன் 7 to 8 years. அண்ட் அவர் செய்யக்கூடிய பல நல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களில் வாலண்டியரிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஷர்தா பற்றி சொல்லணும் அப்படின்னா we have
ஃபியூ ஸ்கீம்ஸ். அதில் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்ரத்தா சமனதா அப்படின்னா அது ஈக்குவல் இல்லையா? ஸோ அந்த ஸ்கீம் கீழே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இருக்காங்க. மெயின் மோட்டிவ் அதில் என்னென்னா சோஷியல் இன்க்ளூஷன் அண்ட் அவேர்னஸ். இது வந்து எல்லாருக்குமே அது புரியணும். சோஷியல் இன்க்ளூஷன் தான் அங்கே பேசிக்காக அங்கே தடையாக இருக்கிற ஒரு விஷயமே. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இரா மீடியா இளங்கோ சார் பார்த்தீங்கன்னா ஹீஸ் வெரி டீப் இன் டு திஸ். எந்த ஒரு இவங்களை பற்றி ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் கேட்கணும், யாரை அணுகணும் அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ரிலேட்டடாக எது கேட்டாலும் இரா மீடியா இளங்கோ சார் கிட்ட கேட்கலாம். ஸோ லேயா பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. நான் ஃபஸ்ட்டு சொன்னது சார் நான் அவங்கள நேரில் பார்க்கணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு சொல்லியிருந்தேன். இவங்களை பார்த்தேன். இன்னொரு விஷயம் ஸ்ரத்தாவில் வந்து கொலாபரேட்டிவாக வி ஆர் ஒர்க்கிங். ரிலையபிளாக இருக்கக்கூடிய ட்ரஸ்ட், உண்மையாக செய்யக்கூடிய ட்ரஸ்ட்டுக்கு வி ஆல்வேஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் இட். நான் இப்போ ரீசெண்டாக சாரோட சேர்ந்து பல விஷயங்கள் வாலண்டியரிங்காகவும் முக்கியமாக டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் டிசேபிள்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. லேயாவோட வாழ்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷ்னலாக ஒரு மோட்டிவேஷ்னலாக அவங்கள மாதிரி இன்னும் நிறைய பேர் முன் வரணும். அதுக்கு நாங்கள் செய்கிற உதவி வந்து ரொம்ப சின்ன உதவி தான். அது அவங்க வாழ்க்கையை முழுசாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ப்ரேயர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். திருநங்கை லேயா டீ ஸ்டால் வந்து மிக அழகாக திருநங்கைகள்லாம் சேர்ந்து இதை வந்து திறந்துருக்காங்க. இது புதிய பாதை என்ற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக இந்த திருநங்கைகளுக்கு அவங்க உதவி செஞ்சுருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மற்ற திருநங்கைகளும் இவங்களை பார்த்து அவர்களும் முன் வர வேண்டும், அவங்க வாழ்க்கையை மாற்றி கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசாங்கமும் திருநங்கை வாரியமும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். நான் என்னுடைய வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிந்து கொள்கின்றேன். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.